மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி. இதனாலேயே இறக்க சுபாவங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். கருணை உள்ளம் கொண்டவங்க, உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சென்சிட்டிவான பர்சங்கள்னு இவங்க சொல்லலாம். சின்ன விஷயமா இருந்தாலும் அதிகப்படியாக குழம்புவாங்க. மற்றவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக ஆலோசனை சொல்லக்கூடிய இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் வர்றப்ப பல வகையிலும் குழம்புவாங்க. நிறைய கட்ட ஆலோசனைகள் செஞ்சு பின்னாடி தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் அப்படி எடுக்கக்கூடிய முடிவு பொறுத்த வரைக்குமே 100% அது சரியாக தான் அமைன்னு சொல்லலாம். கொஞ்சம் பயந்த சுபாவம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லா கோணங்களும் யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம். எந்த வகையில் செலவை குறைக்க முடியுமோ அந்த வகையில் செலவை குறைச்சி சிக்கனமாக வாழ்க்கை வாழக்கூடியவங்களும் இந்த மகர ராசி என்பது தாங்க. அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் பேச ஆரம்பிச்சுட்டா நிறுத்த மாட்டாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், பெரியவங்களை மதித்து நடக்கிறதா இருக்கட்டும், இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தான். தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இவங்களோட பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல பாதை தாங்க. தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே வேணும்னு ஆதரிக்கக்கூடியவங்களாக தான் இந்த மகர ராசி அன்புகள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். எதிரியாக இருந்தாலுமே உதவின்னு கேட்டால் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் தனக்கே நேர்ந்த மாதிரி ஒரு குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். உதவி செய்கிறதுல ஒரு தாய் அன்பு கொண்டவங்களாகவும் இந்த மகர ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதனாலேயே நிறைய வகையில் ஏமாற்றப்படுறதும் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. பெரும்பாலுமே அன்பாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும், ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டுனாலுமே உறவு வகையிலாக இருக்கட்டும், நண்பர்கள் வகையிலாக இருக்கட்டும், உங்களுக்கு உதவிங்கிறதே கிடைக்காது. ஆனால் அதை பற்றி எல்லாமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சேன், என் கடமையை நான் செஞ்சேங்கிற மாதிரி தான் செய்வாங்க. வாழ்க்கையிலுமே அப்படி தான். வந்த வேலையை செஞ்சோமா, தன்னோட கடமை முடிச்சோமா, போய்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம். பெண்களாக இருந்தாலும் இப்படி தான். நல்ல பண்புள்ள பெண்களாக இந்த மகர ராசி அன்புகள் அமைவாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அதை சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடித்த பின்னாடி தான் குடும்பம், பிள்ளை, குட்டி, காதல் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சனிக்குரிய ராசியாக இருக்கிறதால கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வேலைகளை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே ஒரு தீர்வுங்கிறது சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். படிப்பு, வேலை பொறுத்த வரைக்குமே விரைவாக செய்யக்கூடிய விஷயங்கிறது வேலையில் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு பொறுமைங்கிறது உங்களுக்கு கூடவே நிறைந்திருக்குன்னு சொல்லலாம். எதையுமே யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசனை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. முடிவு எடுக்கிறது தயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் முடிவெடுத்த பின்னாடி எந்த ஒரு விஷயத்திலுமே அப்படி ஒரு சிறப்பான வெற்றிங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். வெற்றியும் தோல்வியும் சமம்னு யோசிக்கக்கூடிய குணமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. தோல்வியை கண்டு துவள மாட்டாங்க. எவ்வளோதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, இந்த நெருப்பிலிருந்து சாம்பலிருந்து எழுந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் இந்த மகர ராசி அன்பர்கள். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே சின்ன விஷயமா இருந்தாலும் அது கலங்கி போயிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து உடனடியாக வீறு கொண்டு எழக்கூடிய தன்மை கொண்டவங்களும் இந்த மகர ராசி அன்பர்கள் தான். கோபங்கிறது பெருசாக வராது. கோபம் வந்தாலுமே ஒரு சில நொடிகளில் காணாமல் போயிடுன்னு சொல்லலாம். எவ்வளவுதான் தோல்வி, அவமானம் இவங்க பட்டாலுமே அதை காட்டிக்கிறதோ மற்றவங்ககிட்ட சொல்லி புலம்புறதோ கிடையாது. ஆனால் மற்றவங்களுடைய எல்லாருடைய ரகசியங்களும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. பெரும்பாலுமே மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மத்தியம வயசுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்படையக்கூடிய யோகங்கிறது நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். மகர ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கடின உழைப்பு மட்டும்தான் மூலதனமாக கொண்டு செயல்பட்டு இருக்கிற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு விரைவிலேயே 7.5 சனி முடியக்கூடிய காலமாக இருக்கிறதால அற்புதமான மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எதுலையுமே நிதானம் தேவைப்படும். ரொம்ப முக்கியமாக இந்த எதிர்மறை சிந்தனையை நீங்கள் தவிர்த்தணும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பூரண அருளாசைங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. எவ்வளோ விஷயங்களை படாத பாடு பட்டாச்சுன்னே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உறவினர் வகையிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாகவும் படாத கஷ்டமே நீங்கள் படலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க. இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் பெறக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். எதுலையுமே பொறுமை உங்களுக்கு இந்த நேரம் முக்கியம்னு சொல்லலாம். இயல்பாகவே நீங்கள் பொறுமைசாலி தான். ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. குடும்ப விஷயங்களையுமே கவனமாக இருக்கணும். 3ஆம் நபருடைய தலையிட்டு குடும்பத்துக்குள்ளே அனுமதிக்காதீங்க. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலுமே உங்களால் நிச்சயம் சமாளிக்க முடியும். சில நேரங்களில் தேவையில்லாத வீண் செலவு, கொஞ்சம் மருத்துவ செலவு உங்கள் கையை மீறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ராகுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது.
பயணம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தோட பயணம் மேற்கொள்ளக்கூடிய நேரம், வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நேரம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எதிர்பாலினத்தவரால் இந்த நேரங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் பழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக ஆபரணம் வாங்குறீங்க, இடம் நிலம் இதெல்லாமே வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. அதே மாதிரி தாயோட உடல் நலனில் கவனமாக இருக்கணும். வீடு வாகன பராமரிப்பு இந்த நேரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சின்ன ஒரு மராமத்து வேலையாவது உங்கள் வீடுகளில் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. 5ல் குரு இருக்கிறதால குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பூர்வீக சொத்து விஷயத்துலையுமே சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியங்கிறது பாதிப்பு இல்லை. நல்ல வகையில் உங்களுக்கு மேம்பாடு ஏற்படும். ஆனால் சின்ன சின்ன தொந்தரவு மட்டும்தான் வந்து போகும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். எதிரி தொல்லைங்கிறது இந்த நேரத்தில் இல்லை. மனைவி வழியில், வாழ்க்கை துணை வழியில் ஆதரவும் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்குது. இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட நிறைய பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். சாதாரணமாக பேசுகிற வார்த்தை கூட வம்பில் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலையை உணர்ந்துட்டு வந்த மகர ராசி அன்றர்களுக்கு நீ நல்ல மாற்றம் காத்திருக்குது. சின்ன சின்ன தடை வந்தாலுமே தன்னம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க. எதையுமே உங்களால் சமாளிச்சிட முடியும். தந்தை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உதவி கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகுன்னு சொல்லலாம். சிலர் விருப்பப்பட்ட இடமாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு. ரொம்ப முக்கியமாக சனி பகவான் சனிக்கிழமை நாட்களில் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த நேரத்தில் குலதெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு நிறைந்திருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வர பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர் வகையில் மனசாக வந்து போனாலுமே உங்கள் மேலே ஒரு பிணைப்பு பலமாகுன்னு சொல்லலாம். புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு. வருமானம் பெருகி சேமிப்பு அதிகமாகும். நல்ல அதிர்ஷ்டகரமான நாட்களை நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அமைப்போகுது. எதிர்பாராத வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் சரியாக திட்டமிட்டு கிளம்புறீங்கன்னா ஒரு நிலையான அஸ்திவாரத்தை பொருளாதார ரீதியாக உங்களால் ஏற்படுத்த முடியும். குடும்பத்திலையுமே பல நன்மைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வெளிப்படுன்னு சொல்லலாம். பிரச்சனைகளுமே படிப்படியாக குறையக்கூடிய நேரம். செவ்வாய் வக்கரத்தால் நிலம், வீடு, வாகனம், அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு சூழ்நிலை சிறப்பாக இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் வருமானங்கிறது உங்களுக்கு கைக்கு வந்து சேராத மாதிரி இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு எல்லா வருமானமும் வரக்கூடிய வாய்ப்பு தான். தொழிலில் உழைப்பு கொடுத்தாலுமே பண வருமானம் கிடைக்கும். தொழில் முதலீடு அதிகரிக்க உங்கள் திறமையால் பல விஷயங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. வேலை இல்லாதவங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு, வெளிமாநில வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரங்களுக்கு காத்திருக்குது. உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும். இந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, விற்பனை செய்யக்கூடியது எல்லாமே இந்த விஷயம் ஒரு சரியான காலகட்டம். அதே மாதிரி தந்தையோட உடல் நலத்தில் ஆரோக்கியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கி இல்லாதவங்க குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையும். தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதி சனியை சூரியன் அஸ்தமனம் செய்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ அக்கறை எடுத்துக்க பாருங்கள். வேலையில் கவனமாக பேசணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பேச்சில் தான் பல பாதிப்பு. அதனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இனிமையாக பேசிட்டு வர்றது நல்லது. குடும்பத்திலேயா இருக்கட்டும், உறவினர் வகைகளாக இருக்கட்டும், இந்த பணம் கொடுக்கல் வாங்கலாம் செய்யாதீங்க. அது சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கலாம் முற்றிலுமே தவிர்த்துக்கிறதே நல்லது. வாக்குஸ்தானமும் பலமாக இருக்கிறதால எந்த இடத்துலையும் வாக்கு கொடுத்துடாதீங்க. வாக்கு கொடுத்துட்டா பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படணும். ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றுறது இந்த நேரம் கொஞ்சம் கஷ்டம். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. வேலைச்சும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. தாய்வழி உறவுகளோட கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக எவ்வளோ காலம் பொறுமையாக இருந்ததுனாலேயே கோபங்கிறது எதுக்கெடுத்தாலும் வரும். கொஞ்சம் கோபத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான். குழந்தைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குது. கவலை நீங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வழிபாடு மாதிரியே பெருமாள் வழிபாடு இந்த நேரத்தில் செஞ்சுக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான். குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதால குடும்ப சுமங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புங்க மேலே அதிகம். இந்த நேரத்தில் எதிர்பாராத செலவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால சேமிப்பு வச்சுருக்கிறது நல்லது. புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா மற்றவங்களை நம்பி செயல்படாதீங்க. உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் தாராளமாக உங்களை நம்பி செய்யலாம். பொறுப்புகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகம்தான். வேலை வேகமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் ஆரம்பத்தில் இழுபறியாக தான் இருக்கும். ஆனால் இறுதியில் நல்ல மாற்றம். அதே மாதிரி இந்த நேரத்தில் சூரியன் சனி சேர்க்கை பொறுத்த வரைக்குமே தனாதிபதி சனியோடு சேரக்கூடிய இந்த நேரம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பொருள் விரயங்கிறது ஆகும். புதிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் போராட்டம் அதிகமாக தான் இருக்கும். விடாபடியாக செயல்பட்டிங்கன்னா வேலை நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நினச்ச வேலையை நினச்ச நேரத்தில் செய்ய முடியலையேங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் இருந்தாலுமே பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல மாற்றம் காத்திருக்குது.
குடும்பத்திலேயே நல்ல மாற்றம் தான். ஆனால் பழைய பிரச்சனைகளை பற்றி இந்த நேரம் பேசாதீங்க, அது பல பிரச்சனைக்கு தலை தூக்கலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே விவாதம் செய்கிறது அதிகமாக வேண்டாம். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் விரைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இல்லைன்னு சொல்லலாம். தாய்வழி ரீதியாக ஆதரவு இருக்குது. இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாக அமையும். மனக்குழப்பம், உடல் சோறு அப்பப்போ வந்து போனாலுமே சின்ன சின்ன விஷயங்களால் உங்கள் மனசில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.